ஃபுல்லா எல்லோ கலர், பச்சை கலர், ஒயிட் கலர். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹோலி கொண்டாடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து என்னால் காலையில் வந்து வீடியோ எடுக்கவே முடியல. அவசர அவசரமாக ரெடி ஆனதுனால காலையில் சீக்கிரம் 7 மணிக்கே போகணும். அதனால என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. இப்போதான் வீடியோ எடுக்க ஆட்டோக்கே ஏறியாச்சு, அங்கேயே போகிறோம். அப்போதான் என்னால் வீடியோவே எடுக்க முடியுது. அந்த வீடும் சின்னது, ரெடி ஆகுறது எல்லாமே எடுக்கவே முடியல சுத்தமா. இங்க வந்ததுல இருந்து நானும் நிறைய வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன், எடுக்கவே முடியல. இது வந்து எங்க மாமியார், பெரிய மாமியாரோட மருமக, அவங்க பொண்ணு, எல்லாரும் சேர்ந்து போறோம். அவ்வளவுதான். அங்க போய் பார்த்துட்டு நாங்க எல்லாரும் தான் போறோம். பெரிய அண்ணி, அவங்க அண்ணியோட பொண்ணு. பாத்தீங்கன்னா எல்லாருமே கும்பல் கும்பலா ரெடி ஆயிட்டு எல்லாம் ஒரே இடத்துல போய் ஹோலி கொண்டாடுவாங்க போல. எங்க ஒண்ணுமே தலையில பாருங்க எப்படி பூ வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பூ தான் போடுவாங்க போல. எல்லாம் ஹோலி கொண்டாடுறதுக்கு, எல்லாருமே ஹோலி கொண்டாடுறதுக்கு எல்லாருமே அங்கதான் போறாங்க. எல்லாருமே ரொம்பவுமே ஆரவாரமா காலையில கிளம்பிட்டாங்க. லைன் காலையில 2 வரைக்கும் இருக்குது. அங்க போறதுக்கு இவ்வளவு பேருங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு. ஓவர் லைன் இருக்கு, முன்னாடி பின்னாடி எல்லாமே கூட்டமா. கூட்டம் பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்குது. உள்ள நுழையிறதே பெரிய கஷ்டம் போல இருக்குது. இருங்க உங்களுக்கு கூட்டம்னா கூட்டம், சரியான கூட்டம். நடந்து போறதே கஷ்டம் போல இருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடுவாங்க போல இருக்கு. இதே மெதுவா கொஞ்சமா நடந்துகிட்டே போவோம். இது பாத்தீங்கன்னா பெரிய காடு, எப்படி சொல்ற, 2 சைடு காடு மாதிரி இருக்குது. இந்த சைடு காடு, இந்த சைடு வாய்க்கால் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா எங்க போறோன்னு தான் தெரியல. உள்ள ஏதாவது பெரிய கிரவுண்ட் இருக்கா? அப்படிதான் நினைக்க, போய் பார்த்தாதான் தெரியும்ல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் வர்றவங்க, இந்த பக்கம் எல்லாரும் விளையாடிட்டு வீட்டுக்கு போறவங்க. உள்ள எல்லாம் நெருங்கிட்டோம்.
இதுதான் ஹோலி கொண்டாடுற இடம் போல இருக்கு. ரொம்பவுமே பயங்கரமா நல்லா பெருசா இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கூட்டம். பயங்கரமா ஹோலி கொண்டாடுறாங்க. நான் நம்மளே கலர் பூசிக்கிறது போல. அவருக்கு ஏற்கனவே நிறைய தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சொண்டு போல சொண்டு அம்மா பாரு அம்மா பாரு இங்க பாரு அம்மா எப்படி பூச்சிருக்காங்க. இங்க பாரு அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாரு. அக்கா பாருங்க எப்படி பூச்சிருக்காங்க. ஒரு ட்ரெடிஷனல் டான்ஸ் போல இருக்குது. எல்லாரும் ஆடுறாங்க டான்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா ஆடிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. யாரு வேணா யாருக்கும் பூசலாம் போல இருக்கு. ஒரு அண்ணா பூசிட்டாரு, அப்புறம் ஒரு அக்கா பூசிட்டாங்க. எல்லாமே எவ்வளவு அழகா இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவுமே அழகா இருக்காங்க. யாரு வேணா யாருக்கு வேணா பூசலாம் போல இருக்குது. சூப்பரா இருக்கு. அங்க டான்ஸ் ஆடுறாங்க, அதையும் போய் பார்க்கலாம். எல்லாருமே செம்மையா கொண்டாடுறாங்க. யாரு வேணா கலந்துக்கலாம் டான்ஸ். ஹாப்பி ஹோலி. எனக்கு ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி. அப்படியே அந்த பாப்பா பூசி விடலாம். ஹாப்பி ஹோலி. தேங்க்யூ. சொல்லியா யாருக்கும் வாங்க மாட்டாங்க. பாருங்க ஹோலி டான்ஸுக்கு டிக்டாக் வீடியோ எடுக்கிறாங்க. ரீல்ஸ். ஹாப்பி ஹோலி. அவ்வளவுதான் அவ்வளவுதான். தங்கம்ல உக்காரு உக்காரு உக்காரு.
ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி. அதான் ஆடலாங்க இது. டான்ஸ் ஆட சொல்லு, டான்ஸ் ஆட சொல்லு. எல்லாரும் சேர்ந்து குரூப் டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான் கிளம்பி போறோம். வீட்டுக்கு வரும்போது ஜாலியா வந்தோம். ஃபுல் எனர்ஜி போயிருச்சு. எல்லாம் பக்கம் சுத்தி அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு. அழகிகள் ஊருன்னு சொல்லலாம். எல்லாமே அழகிகள், எல்லாமே அழகழகா இருக்காங்க. இவங்களை பாக்குறதுக்கே கண்ணு வேணும் போல இருக்கு. இந்த ஊரு ட்ரெடிஷனலான சில பொருட்கள் போல இருக்குது. ஹோலிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாரும் ஒயிட்டு, எல்லோ, அதுக்கப்புறம் க்ரீன், இந்த 3 கலரில் தான் நிறைய பேர் அதிகமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு பெரிய பெரிய டாலர் வச்ச மாதிரி, தோடு வச்ச மாதிரி இதை வாங்குறதுக்கு நிறைய பேர் குவிறாங்க. ஏன்னா அந்த சாரீக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய டாலர் வச்சு அதெல்லாம் போடும்போது நல்லா அழகாக இருக்கு. கூட்டம் நிற்க முடியாது, நிற்கிறது கூட இடம் இல்லை. அவ்வளோ கூட்டம். ஆட்டோ நகர்றது கூட முடியல. ரொம்ப தூரம் நடந்து ஃபுல்
கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிற இடத்துல வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம். போகும்போது 80 ரூபா தான் ஆட்டோ, வரும்போது எவ்வளோ தெரியுங்களா, 400 ரூபா. அவ்வளோ ஆட்டோவுக்கு விலை ஜாஸ்தி, போக இடம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. கஷ்டப்பட்டு பாதி தூரம் நடந்துட்டு வந்து ஆட்டோ பிடிச்சி 150 ரூபா கொடுத்து இறங்கணும். வந்ததுமே எங்கள் மாமியார் என்ன இது ஜுகுனியா என்ன சொன்னா, கோகுனி தோகுனி கோகுனி கூகுனியா, ம் அந்த கூகுனி கொடுத்துருக்காங்க. இது கூகுனினா உருளைக்கிழங்கும் நம்ம வெள்ளை பட்டாணியும் வேக வச்சு தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த கறி குழம்பு மாதிரி வாசனை வருது. அதை சாப்பிட்டு முடிச்சு இங்கேயும் ஹோலி விளாடுவாங்களாம். அப்புறம் சிக்கன் பண்ணியிருக்காங்க, அதை சாப்பிடணும். அதான் மாசி, இவங்க தான் பெரிய சித்தி, பாபியோட பெரியம்மா. சித்தி இல்லை, பெரியம்மா. தெரியுமா? பெரியம்மா மாசி. බලතාචය କିନ୍ତୁ බිය දාද गीत अभी धीरे धीरे वाला जगह काजना वो काजना लेवी काचे करवा लगे ওই জন্য আমি আরো ফোন করলাম দিদাকে চলে আসো ওই তো আমাদের উঠাতে তো বুঝি তো কাঁদা কাঁদে वो अच्छा से खेला था होली, वो रंग लगा है उसको, वो लगा लेगा ये खाली है बस वीडियो அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இதே மாதிரி புதுசாக ட்ரெண்டிங்காக கொல்கத்தா